மக்களே இந்த டப்பாவை திறந்தாச்சு. இப்போ இந்த கன்னை எடுத்தாச்சு, கூடயே அந்த ஸ்டன் கன் ஆமோவையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டேபிளுக்கு கீழே போய் ஒளிஞ்சிட்டு கிழவியும் கிழவனையும் வந்து இந்த கன்னை கீழே போட்டு கூப்பிட்டுட்டு, கிழவியை ஒரு ஷாட் டமால்னு ஒரு அடியை போட்டு விட்டுட்டு, அடுத்து கிழவனையும் கூப்பிட்டு, கிழவி செத்த ஸ்பீடு கிளவணும். இப்போ அந்த கிழவனையும் கூப்பிட்டு கிழவனையும் ஒரு ஷாட் அடிச்சுட்டு இந்த வீட்டிலேருந்து நம்ம தப்பிக்க போகிறோம். வாசம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹார்ட் மோட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். கிராணி சாப்டர் 2ல் ஹார்ட் மோட் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த வீட்டிலேருந்து டோர் எஸ்கேப் பண்ணி தப்பிக்க போகிறோம். இது வரைக்கும் வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டன் அமைக்கி விட்ருங்க, கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபை ஆகும். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு, நீ வந்து நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா, ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே போயிட்டு கீழே வந்து எப்போவுமே பண்ணுற மாதிரி அந்த கதவை தட்டி விட்டுட்டு மேலே வந்து பார்த்தா இங்கே ஸ்டன் கன் ஆமவும் கிடச்சிச்சு. இதை திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, டோர் லாக் தான் இருக்குது, நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம வந்து இப்போ என்ன பண்ணலாம்னா, ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இது கீழே உட்காந்துட்டு இந்த கன்னை கீழே போட்டு கிழவியும் கிழவனையும் கூப்பிட போகிறோம். கிழவனையும் கூப்பிட்டுட்டு கிழவியை போட்டுட்டு கிழவனை போட்டுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த வேலையை பார்க்க போகிறோம். இப்போ வந்து கன்னை கீழே போட்டதுக்கம்மா கிழவி வந்துட்டா. ஃபஸ்ட்டு கிழவிக்கு ஒரு அடியை போட்டாச்சு. அடுத்து கிழவனுக்கு நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன். ஓகே, கிழவனும் வந்துட்டேன், கிழவனையும் போட்டாச்சு. ஓகே, அவ்வளோதான். இப்போ அவங்க 2 பேரையும் போட்டாச்சு. ஆக்சுவலி வந்து நான் பார்த்த வரைக்குமே வந்து கிராணி சாப்டர் 2ல் ஹார்ட் மோட் வந்து ரொம்ப கஷ்டம்னு இல்லை, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு வந்து பார்த்தேன். நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு நாள் கூட அடி வாங்காமல் இங்கேருந்து தப்பிக்க போகிறோம். அதுதான் வந்து விஷயம். ஓகே, சூப்பருங்க. நம்மளுக்கு வெப்பன் கீ கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம இதை திறந்து கீழே போயிட்டு இந்த வெப்பனை எடுத்து நம்ம வந்து அவங்கள அடித்தா நம்மளுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குதுன்னு தெரில. இப்போ வந்து நம்ம நார்மலாக ஸ்டன் கன்னில் அடித்தோன்னா 30 செகண்ட். அப்போ வெப்பன் கீ எடுத்து வெப்பனை வச்சு அடித்தா எவ்வளோ நேரம் கிடைக்கும் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கன்னை கீழே போட்டு கிழவியை கூப்பிட போகிறோம். அடுத்து கிழவி செத்த ஸ்பீடுக்கு கிழவன் வருவான், கிழவனையும் போட போகிறோம். இப்போ வந்து கிழவி வந்துட்டா, ஒரே போடு. ஐயோ, ஏய் என்னடா இது? என்னங்க கிழவி சாவலை? ஐயோ, என்ன கிழவனும் ஓடுறானே. இன்னும் 2 பேரும் செம்ம ஸ்பீடில் போகிறாங்க. ஹார்ட் மோட்னா ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க போல. கிழவி வந்து இங்கே பாருங்க சுற்றிட்டு இருக்கா. கிழவி வேறு சுற்றுறாளே. அடடா, கிழவன் வேறு காணோம். நம்ம சேனலை பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், நம்ம வந்து ஒரு எஸ்கேப் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எஸ்கேப்புக்கான லிஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக எப்போவுமே போட்டுருவோம். அப்போனா நம்மளுக்கு இன்றைக்கி டோர் எஸ்கேப் பண்ணுறதுக்கு தேவையானது, நார்மலாக வந்து டோர் எஸ்கேப் பண்ணணுன்னா உங்களுக்கு தேவையானது வெறுமனே அந்த ஹேண்ட் வீலு. ஓப்பா, ஐயோ, இங்கே பேச விட மாட்டேறாங்க. இந்நேரத்துக்கு கிளவி போட்டிருப்பா. கிளம்ப பார்த்துட்டான். கிளம்ப பின்னாடியே வரான். கிளவன் செம்ம ஸ்பீடில் நம்ம பின்னாடி வந்துட்டு இருக்கான். இப்போ வந்து திரும்பி பார்த்தோன்னா நம்ம செத்து போயிடுவோம். ஏன்னா அவன் வந்து செம்ம ஸ்பீடில் வருவான். ஏன்னா ஹார்ட் மோடுன்றதுனால குச்சியை வச்சுட்டு பின்னாடி சரசரன்னு வந்துட்டு போய் பாருங்களேன். நான் டக்குன்னு காட்டுறேன். இப்போ கீழே போய் ஒளிஞ்ச உடனே வந்து நிற்பான் பாருங்க பின்னாடி. அங்கே பார்த்தீங்களா, அவ்வளோ ஸ்பீடில் வருவான். நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? டோர் எஸ்கேப்புக்கு வந்து நம்ம சாதாரணமாக பண்ணுறோம் அப்படின்னா ஹேண்ட் வீல், அப்புறமா வந்து அந்த கட்டிங் பிளேயர் வச்சு அந்த ஒயரை கட் பண்ணணும், அதெல்லாம் பண்ணி விட்டாலே நம்ம வந்து முடிச்சிடலாம். ஆனால் ஹார்ட் மோடில் விளையாடும் போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு லாக்கு டோரில் இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா விரெஞ்சு தேவை. விரெஞ்சை வச்சு அங்கே கீழே வந்து அந்த கிரில்லை சேர்த்து ஒரு லாக் போட்டிருப்பாங்க, அந்த பூட்டு. அதை வந்து திறந்து விட்டால் தான் நம்ம வந்து இதில் வந்து அந்த ஒரு லாக்கை ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நானும் வந்து ரொம்ப நேரமாக தேடினேன். இந்த ஹார்ட் மோடில் வந்து ஷார்ட் கன் ஆமோ வந்து எங்கே இருக்குன்னே எனக்கு தெரியல. சூப்பர், நம்மளுக்கு வந்து 4 விஷயத்தில் ஒரு விஷயம் கிடச்சிச்சு, டோர் ஹேண்டில் கிடச்சிச்சு. இப்போ இந்த டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கிரில்லை தட்டி விட்டுட்டு கிளவியை ஃபஸ்ட்டு கூப்பிட்டுடலாம். கிளவியை கூப்பிட்ட ஸ்பீடுக்கு ஓடியான்ட்டா நம்ம செல்லம். அவளை கிளவியை போட்டாச்சு. இப்போ கிளவிக்கிட்டேருந்து அந்த ஆமோ மட்டும் கொடுத்தான்னா ஓகே, சூப்பர். அவள் கிளவிக்கிட்டேருந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டன் கன் ஆமோ கிடச்சிச்சு. அடுத்து வந்து கிழவனுக்காக வெயிட்டிங். கிழவன் வருவானான்னு பார்ப்போம். வாசம் மக்களே, என்னடா வாசம்ன்றியா அப்படின்னா என்னடா அப்படின்னீங்கன்னா, வாவ் ஆசம் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு புது வேர்டு கண்டுபிடிக்கலாமேன்னு சொல்லி நம்ம சேனலுக்காக உருவாக்கின பேர் தான் வந்து வாசம். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த கன் எடுத்துக்கலாம். ஸ்டன் கன்னை மறுபடியும் எடுத்துகிட்டு இப்போ வந்து கிழவன் வருவானான்னு பார்த்தா கிழவனை காணும்.
சரி, கிழவன் வந்து இந்த கேமில் அவ்வளோ பெரிய மேட்டரே கிடையாதுங்க. நம்ம கிழவி ஏமாற்றி ஆனாலே போதும், கிழவன் வந்து வேஸ்ட்டு தான். ஏன்னா ஒன்று தூங்குவான், இல்லைனா சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பான். நம்மளுக்கு கிழவன் ஒன்றும் இட்ஸ் நாட் அ பிக் டீல். அதனால் வந்து இப்போ நம்ம கிழவனை வந்து கண்டுக்க வேணாம். கிழவியை எப்படி ஏமாத்துறோம், கிழவிக்கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறோம், இந்த வீட்டிலேருந்து எப்படி தப்பிக்கிறோன்றது மட்டும் தான் மேட்ரு. மேலே போயிட்டு நம்மளுக்கு வந்து தேவையானது என்ன இருக்கான்னு பார்ப்போம். இந்த டோரை திறந்தா இதுக்குள்ளே சூப்பருங்க, அவ்வளோதான். ஹேண்ட்வீல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஆமாங்க, நம்மளுக்கு வந்து ஹேண்ட்வீல் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா ஹேண்ட்வீல் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து பேஸ்மெண்ட்டில் போய் அதை சுற்றி விட்டால் தான் நம்மளுக்கு வந்து அந்த டோரில் இருக்க கிரில்லே ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆனால் தான் நம்ம வந்து மற்ற வேலையை பார்க்க முடியும். ஸோ வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதை ஃபஸ்ட்டு சுட்டுட்டு நம்மளுக்கு வந்து இதுக்குள்ளே எதனா கிடைக்குதான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கட்டிங் பிளேயர் வேணும். நம்ம அதை எடுக்கவே இல்லை. எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து இங்கே நின்றுட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து கட்டிங் பிளேயர் எடுக்கணும். நம்ம வந்து கட்டிங் பிளேயர் இன்னும் எடுக்கவே இல்லை. நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கீழே வந்து கிழவியோ இல்லை கிழவனோ இருக்கானான்னு பார்த்துட்டு இங்கேருந்து குதிச்சிடலாம். இங்கேருந்து இப்போ கிழவன் யாரும் இல்லை. ஸோ இப்போ வந்து குதிச்சாச்சு, டக்குன்னு உள்ளே போயிடலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு 30 செகண்ட் தான் டைமு. இது செம்ம சவுண்டு கொடுத்துரும். இப்போ கிழவி வந்துடுவா. அங்கே பாருங்கள், கிழவி வரா பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய உருட்டுக்கட்டை. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிழவி ஒரு அடி, அவ்வளோதான். கிழவி வந்து போட்டாச்சு. ஸ்டன்கை நம்ம வந்து கிழவியோ சரி கிழவனும் சரி 2 பேருமே அந்த ஸ்டன்கை நம்ம அவ்வளோ சீக்கிரம் தரவே மாட்டாங்க நம்ம கையில். இந்த பாருங்கள், கிராஃபிக்ஸ்குள்ளே போய் மாட்டிச்சு. கிழவன் வந்துட்டான். வா, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. செத்ததுக்கப்புறமா நம்மளை உள்ளே விட மாட்டாங்க. செத்ததுக்கப்புறமா நம்மளை கூட சாவடிக்கிறாங்கப்பா. எப்பா பாருங்கள், எவ்வளோ பெரிய உருட்டுக்கட்டை பாருங்களேன். இதை வச்சு அடித்தா என்னத்துக்கு ஆகிறது. நம்ம வந்து இப்போ அந்த ஸ்டன்கன் ஆமோ மட்டும் எடுத்துட்டோம்னா போதும். ஸ்டன்கன் ஆமோ தான் நம்மளால் எடுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டன்கன் ஆமோ எப்படியா நம்ம வந்து எடுத்தே ஆகணும். இப்போ வந்து கிழவன் வந்து அழகாக நடந்து போயிட்டுருக்கான். இப்போ பின்னாடியே போயிட்டு ஒரே அடி போடு மொட்டை, அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஸ்டன்கன் ஆமோ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கிழவனை போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இங்கே ஹேண்ட்வீல் நம்ம கீழே போடலையோ. கிளவி ஐயோ அப்பா, எங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இந்நேரத்துக்கு நம்மளை கிளவி போட்டிருப்பா, நல்ல வேலை. இப்போ வந்து அந்த ஸ்டன்கனை வச்சு அவளை போட்டாச்சு. இப்போ அந்த ஸ்டன்கன் அவன் பார்த்தீங்கன்னா அவள் தரவே மாட்டாங்க பார்த்தீங்களா, பாருங்க. அப்பா ஹீல்ஸ்லாம் வாங்கி கொடுத்துக்கிறான்ப்பா அவன் புருஷன். ஓகே, இப்போ வந்து இந்த ஸ்டன்கன் நம்ம எடுத்தாச்சு. இப்போ கிழவன் மறைஞ்சிருவான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே ஏதாச்சும் ஒன்று கிடைக்குமான்னு பார்க்குறேன். எதுவுமே கிடைக்க மாட்டுது. க்ரோபார் கிடச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம இந்த கேமில் வந்து க்ரோபார் வச்சு 2 பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். 2 பாக்ஸ் எந்தெந்த பாக்ஸ்னால், ஒன்று வந்து இந்த செக்யூரிட்டி ரூமுக்கு பக்கத்துலேயே ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்கும். 2 பாக்ஸையும் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு 2த்துல ஏதாவது ஒரு இதுலையாவது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பொருள் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஷார்ட் கனை மறுபடியும் லோட் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து கிழவனையும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து கிழவியை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஒரு சின்னதாக ஒரு யூஸ் பண்ணலான்னு போய் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னன்னா வந்து நம்ம வந்து அப்படிக்கா எந்திரிச்சிருக்கக்கூடாது. நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம். ஒரு அடி கூட அடி வாங்காமல் நம்ம வந்து இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டேன். ஹார்ட் மோட் வந்து நான் நினச்சது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து நான் பண்ண ஒரு தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக கீழே ஒரு காவா இருக்கும், அங்கே போய்ட்டு நம்ம தேவையான பொருள் எதனா இருக்குன்னு டக் டேப்லாம் கொடுத்துக்கிறோம். இங்கே வந்து ஒரு மிருகம் சுற்றின்னு இருக்கும், அதுக்கிட்ட வந்து போயிட்டிங்கன்னா அது அப்படியே நம்மளை முழுங்கிடும். நடுவில் மட்டும் ஒரு கண்ணு இருக்கும், அது வாய்க்கு நடுவில். நம்ம வந்து இந்த ஒரே ஒரு மிஷினுக்கு மட்டும்தான் கிழவி 2 பேருக்குமே பயங்கரமாக காதி கேட்டு சரசரன்னு வருவாங்க. பாருங்க, நான் தட்டி விட்டோமா. இப்போ வந்து கிழவன் ஃபஸ்ட்டு வருவான், கிழவி செகண்ட் வருவா. பாருங்களேன், கிழவன் ஃபஸ்ட்டு வரணும். கிளவி வந்துட்டா, கிழவன் பார்த்தீங்கன்னா 2 பேரும் வராங்க பார்த்தீங்கன்னா. இங்கே வந்து ஒரு அட்லீஸ்ட் நம்மளுக்கு ஒரு 10 செகண்ட் கிடைக்கும். அதுக்குள்ளே நம்ம மேலே போய்ட்டு ஸ்டன்கன் எடுத்து அவங்க 2 பேரையும் போடணும். இப்போ வந்து இதை திறந்துலாம், இது உள்ள ஒன்றும் இல்லை. ஓகே, மேலே போ. கிராணி சாப்டர் 2 நம்ம வந்து முடிக்க போகிறோம். அடுத்து வந்து கிராணி சாப்டர் 1 கேம் பிளே வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணி விட்ருங்க, ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ வந்து நம்ம மேலே வந்தாச்சு. ஷார்ட் கனை கீழே போட்டு கிழவன் 2 பேரையுமே கூப்பிட்டு 2 பேருக்குமே ஒரு அடி அடிச்சுட்டு 30 செகண்ட் டைம் கிடைக்கும். 30 செகண்ட் டைமில் நம்ம அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். இப்போ வந்து கிழவி வந்துட்டா, கிழவியை ஃபஸ்ட் அடிச்சிடலாம். ஓகே, ஒரு நிமிஷம் நம்மளுக்கு பெரிய விஷயம். ஓகே, கிழவி வந்து 1 நிமிஷத்துக்கு கான். நெக்ஸ்ட் வந்து கிழவன் வரணும். கிழவன் வந்து நமக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நேரமாக வரல. ஓகே, கிழவன் வந்துட்டான், கிழவனே ஒரு அடி, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா எனக்கு வந்து ஷார்ட் கன் புல்லட் எங்கேன்னே தெரிய மாட்டுது, எங்கே வச்சுருக்கானே தெரில. கீழே வந்து அந்த சேஃப் கீ ரூம் பக்கத்தில் 2 புல்லட் இருக்கும், அங்கேயும் வைக்கல.
சரி மேலே போய் ஏணி ஏறி மேலே போய் அந்த ட்ராயருக்கு மேலே 2 புல்லட் இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் புல்லட் இல்லை. சரி அந்த கபோர்டுக்கு போகலான்னு பார்த்தா அந்த புல்லட் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. எங்கே புல்லட் இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரிலங்க இந்த கேமில். நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா மறுபடியும் போய்ட்டு டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம எடுத்த வரைக்கும் மேலே எடுத்த வரைக்கும் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து கீழே போட்டுடலாம். இப்போ இதை திறந்து இதை திறந்து இது துறை இதை துறை இதை துறை ஒன்றும் இல்லை. ஓகே ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றுமே சூப்பருங்க. க்ரோபார் கிடச்சிச்சு. இப்போ வந்து நம்ம அந்த 2 டப்பா ஓப்பன் பண்ணோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம்னா பக்கத்தில் இருக்க ரூம் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு முன்னாடி ஸ்டன்கன் எடுத்துட்டேன். ஏன்னா வந்து கிளவியோ கிளவனோ வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிளவிக்கு ஒரு அடியை போட்டுட்டு அடுத்து வந்து கிழவன் வரட்டும். கிழவன் வந்தான்னா அவனுக்கும் ஒரு அடியை போட்டுட்டு அப்புறமா நம்ம பொறுமையாக போய் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லி திடீர்னு ஒரு யோசனை. அதனால் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே நின்ட்டேன். இப்போ கிழவன் வந்துட்டானா கிழவனுக்கு ஒரு அடி, அவ்வளோதான். கிழவனுக்கு ஒரு அடியை போட்டு இப்போ வந்து கீழே போட்டுட்டு இப்போ க்ரோபார் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். இது ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு எதனா கிடைக்குதான்னு பார்ப்போம். கேஸோலின் கேனா? ஏன்னா டோர் எஸ்கேப்புக்கு எதுக்குடா கேஸோலின் கேன்? எனக்கு டோர் எஸ்கேப் தான் பண்ணுறேன், கேஸோலின் கேனே தேவையில்ல. சூப்பருங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிடச்சிச்சு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டோரில் வந்து ஒரு போல்ட் இருக்கும். அந்த போல்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ போய் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணோன்னா 4 லாக்கில் 1 லாக் ரிலீஸ் ஆகிடும். அதனால இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இங்கே வந்து ஒரு லாக் இருக்கும். இந்த டோர் லாக்கில் வந்து இந்த போல்ட்டை மட்டும் கழட்டி விட்டுடலாம். கழட்டி விட்டுட்டா ஓகே, 1 லாக் ஃபினிஷ்டு. இதுக்குள்ளே வந்து கீழே வந்து நம்ம இந்த தண்ணியை வந்து எடுக்கணும். இந்த தண்ணியை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். சாரி, நம்ம வந்து தண்ணியை க்ளோஸ் பண்ணக்கூடாது. அதான் வந்து இந்த போல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுறணும். இந்த போல்ட்டை ரிலீஸ் பண்ணி விட்டோன்னா அந்த தண்ணி வந்து க்ளோஸ் ஆயிரும். இப்போ வந்து அந்த போல்ட்டை ரிலீஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மேலே போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டோரை திறந்து யாருன்னா இருக்காங்களான்னு பார்த்துடலாம். சேஃபர் சைடுக்கு ஓகே, டோரை திறந்தாச்சு. இந்த சைடு யாரும் இல்லை, இந்த சைடு யாரும் இல்லை. ஓகே, ஆல் கிளியர். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்க வேண்டியதான், அவ்வளோதான். வந்து இங்கே வெப்பன் எதுக்கு இங்கே இந்த ரூம்குள்ளேயே வந்தேன்? ஃப்ரெண்ட்ஸை வேறு அங்கே போட்டு நான் ஏன்டா இங்கே வந்தேன்? டேய் என்னடா இது? வெப்பன் கீ எடுத்துக்கலாம். வெப்பன் கீ எடுத்து கீழே போட்டு கிளவி இங்கே வர வச்சிடலாம். ஏன்னா எப்படியும் கிளவி இங்கே வருவா எனக்கு தெரியும். ஏன்னா வந்து நம்ம சவுண்டு கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்களா கிளவி வந்து ஓடுறா. பின்னாடி கிளவங்க ஐயோ இங்கே கிளவின்னு மாறி மாறி ஓடுறானுங்க. நல்ல வேலை. ஓகே, நம்ம வந்து இப்போது எஸ் ஆயிடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கீழே ஐயோ கிளவன் ஓடுறா. அப்பாடி ஐயோ, எங்க அங்கே பாருங்கள் குச்சி மட்டும் தெரியுது பாருங்கள். அங்கே பாருங்கள் குச்சி மட்டும் தெரியுது. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எல்லாம் நம்மளை போட்டிருப்பான். நல்ல வேலை. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வாட்டி அடி வாங்கியாச்சு. இதுக்கு மேலே நம்ம அடி வாங்கக்கூடாதுன்னு நினச்சி நான் விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் ஒரு 4 வாட்டியாவது அடி வாங்கணும்னு நினைக்கிறேன். என்னால் இது முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரசரன்னு பின்னாடி துரத்திட்டே வந்துடுறான். அதுவும் கிழவன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கான். இப்போ வந்து கிழவன் வந்து போயிட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மறுபடியும் போய் இந்த மிஷினை தட்டி விட்டு போய் ஒழிஞ்சிக்கலாம். இந்த மிஷினை வந்து ஓகே, இந்த மிஷினை தட்டி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கடை போய் ஒழிஞ்சிக்கலாம். இங்கே இப்போ வந்து கிளவியோ 2 பேரில் வந்து 2 பேருமே வருவாங்க. அந்த கேப்பில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஓடிடலாம். இப்போ வந்து மேலே போயிட்டு வந்து நம்மளுக்கு தேவை ஸ்டன் கன் எடுக்கணும். ஸ்டன் கன் எடுத்து அவங்க 2 பேரையும் போட்டு 30 செகண்ட் கிடச்சா தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வேலையை பார்க்க முடியும். அதனால் வந்து இங்கே வந்து ஸ்டன் கன்னை போட்டோமே. ஓகே, இங்கே ஸ்டன் கன் இருக்குது. இந்த ஸ்டன் கன் எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தட்டி விட்டுட்டு நம்ம வந்து கீழே போயிடலாம். இப்போ கிளவியை போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, கிளவியை போட்டாச்சு. ஸ்டன் கன் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ கிழவன் வருவான். ஏன்னா வந்து கிளவி சேர்த்து ஸ்பீடு கிழவன் வருவான். எங்கள் கிழவனை காணோம். கிழவா டேய் மொட்டை வாடா. மொட்டையை வந்துட்டான். வந்து மொட்டையனை போடணும். எந்த சைட்லேருந்து அடிக்கிறதுன்னு தெரில. ஓகே, இங்கே ஒரு கேப் இருக்குது. இங்கேருந்து மொட்டையனை அடிக்கலாம். ஐயோ எங்கே மிஸ் ஆகிடுச்சுங்க. ஸ்டன்கை நம்ம எங்கே போய் விழுந்துருக்குன்னு தெரில. ஏன்னா வந்து இங்கே எதனா பட்டுச்சுன்னா எங்கன்னா ஏதாவது ஒரு தூரமாக போய் எங்கன்னா விழுந்துடும். இப்போ கிழமை வந்து அந்த சைடு தான் போகிறான். நம்மளை பார்க்கல. நம்ம வந்து நைஸாக போய்ட்டு ஸ்டன்கை நம்ம இங்கே எங்கன்னா இருக்கான்னு பார்ப்போம். இங்கே தான் இருக்குது. ஸ்டன்கை நம்ம கிடச்சிச்சு. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு கீழே போயிடலாம். மேலே வேண்டாம். ஏன்னா வந்து கிழமை இங்கே சுற்றிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு கீழே போயிடலாம். கீழே போய்ட்டு ஏன்னா வந்து நம்மளுக்கு 30 செகண்ட் இருக்குது. கிளவி தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னேன். கிளவி வந்து இப்போ என்னன்னு தெரில. நம்ம வந்து 3 எஸ்கேப் பண்ணதுலேருந்து வந்து ஹார்ட் மோடில் எப்படா வருவேன்னு சொல்லி வெயிட் பண்ணி அடிக்கிற மாதிரியே இருக்குது எனக்கு என்னமோ. இது வந்து ரீப்ளே இல்லை. மறுபடியும் நான் வந்து கன் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன். மறுபடியும் வந்து கன்னை கீழே போட்டு கிளவன் 2 பேரையும் கூப்பிட்டேன். ஆனால் கிளவி மட்டும் தான் வந்தால் கிழவனை காணும்.
நான் அது எதிர்பார்க்கவே இல்லைங்க. இப்போ தானே மேலே சுட்டுட்டு அப்போ தானே கீழே போனேன். அதுக்குள்ளே எப்படி வந்தா இவ கிளவி? ஓகே, கிழவன் வந்துட்டா. இப்போ கிழவனுக்கு ஒரு அடியை போட்டு விட்ருவோம். உனக்கு தொப்பையிலே வாங்கடா நீலாம், சாக்கடிச்சே சாவு. என்ன அடி அடிக்கிறானுங்கப்பா, மாட்டடி அடிக்கிறானுங்க. இங்கே தான் கேஸ் கேன் இருக்குது. க்ரோபார் வேறு எங்கே போட்டேன்னு தெரில. ஓகே, க்ரோபார் இங்கே இருக்குது. க்ரோபார் எடுத்துக்கலாம். க்ரோபார் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்ட்ரெயிட்டாக பேஸ்மெண்ட்டுக்கு போய் பேஸ்மெண்ட்டில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் வந்து நம்மளுக்கு தேவையான கட்டிங் பிளேயர் இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த கரண்ட்டு, இந்த டோரில் ஒரு கரண்ட்டு போதில்ல, அந்த கரண்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். மேலே ஒரு ஆல்பம் இருக்கும். ஆல்பமுக்கு பின்னாடி ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயர் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபுல்லாக கட் ஆகிடும். சூப்பருங்க, கட்டிங் பிளேயர் நம்ம எதை எதிர்பார்த்தோமோ அது கிடச்சிச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம தட்டி விட்டுட்டு 2 பேர் கீழே வருவாங்க. அந்த கேப்பில் நம்ம வந்து மேலே போயிட்டு அந்த ஒயரை கட் பண்ணி விட்டுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். இப்போ வந்து கிளவி வந்துட்டா, பின்னாடி கிழவன் வந்துடுவான். கிழவனை காணோம். ஓகே, பரவாயில்ல, கிழவன் தான் நம்ம போட்டோம்ல. ஓகே, கிழவன் வரத்துக்குள்ளே நம்ம வந்து மேலே போயிட்டு, ஐயோ எப்பாடி 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 எப்பாடி, இந்நேரத்துக்கு நம்மளை கிழவன் போட்டிருப்பான். நல்ல வேலை. அம்மா நீங்கள் ஒரு செகண்ட் அப்படியே ஹார்ட்டெல்லாம் நின்றுச்சுங்க எப்பா. ஓகே, கிழவன் வந்து இப்போ போயிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நைஸாக என்ன பண்ணலான்னா, கிழவன் எங்கேன்னு தெரில. கிழவன் வந்து இந்த பக்கம் எங்கன்னா வந்துட்டானா நம்ம போயிட்டு இந்த எலக்ட்ரிக்கல் ஒயரை மட்டும் கட் பண்ணி விட்டோன்னா போதும். ஐயோ, கிழவன் பார்த்துட்டான். அவன் வேறு ICU அப்படின்னு கத்திக்கினே வருவானே. நம்மக்கிட்ட கன்று வேறு இல்லை, ஷார்ட் கன்னில் புல்லட்டும் கிடையாது, ஸ்டன் கன் வேறு எங்கே போட்டேன்னு தெரியல. எல்லாமே கோளாராக இருக்கே. ஸ்டன் கன் கீழே டோர் பக்கத்தில் இருக்குங்க, அங்கே தானே அடி வாங்கணும். இல்லை, அதுக்கப்புறமா எடுத்து வந்து சுட்டனே. ஓகே, கிழவன் வந்து இப்போ இப்படி போயிட்டான். இப்போ வந்து நம்ம போயிட்டு அந்த கரண்ட் ஒயரை கட் பண்ணி விட்டுடலாம். கிளவி வரத்துக்குள்ளே நம்ம பண்ணணும். இல்லைனா வந்து கிளவி, ஐயோ கிளவி வந்துட்டா. என்னடா இது, கிளவி வந்துட்டா. இப்போ கிளவி போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுன்னா கிளவி ஓடுறா. ஆனால் கிளவி, நான் இங்கே இருக்கேன், கிளவி அங்கே ஓடுறா. என்னடா நடக்குது இங்கே? இப்போ வந்து நம்ம போய் டக்குன்னு வந்து என்ன பண்ணலாம்னா, கிளவி வந்து கீழே போயிட்டான்னு நினைக்கிறேன். கிளவி வந்து மேலே வரதுக்குள்ள நம்ம வந்து இதை கட் பண்ணி விட்டுறலாம். இதை கட் பண்ணி விட்டு மறுபடியும் போய் ஒழிஞ்சிக்கணும். இல்லைனா வந்து கிளவி நம்மளை போட்டுருவோம் கண்டிப்பாக. இப்போ வந்து இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இப்போ ரெண்டு பேர் டிஸ்கஷன். என்னங்க இன்றைக்கி என்ன பண்ணலாம், ஹார்ட் மோடில் வேறு வந்திருக்கான், இன்னும் ஒரு 2 அடியாவது அடிச்சிடலாம், நீங்கள் ஒரு அடி நான் ஒரு அடின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க போல் 2 பேரும். நம்ம மாதிரி கீழே தான் உட்காந்துருக்கோம். இப்போ வந்து கிளவன் ரொம்ப 2 பேரும் சைலண்ட்டாக மூவ் ஆகட்டும். மூவ் ஆனதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் தேவைப்படுறது வந்து 2 விஷயம். 2மே நம்ம கையில் இருக்குது. க்ரோபார் இருக்குது, டோர் ஹேண்டில் இருக்குது. 2த்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போய் நம்ம வந்து திறந்து விட்டுட்டு மேலே போயிட்டா போதும், நம்ம தப்பிச்சிடலாம். இப்போ வந்து கட்டிங் பிளேயரோட வேலை முடிஞ்சிச்சு. ஷார்ட் கன்னோட புல்லட் கிடச்சா நல்லாயிருக்கும். ஷார்ட் கன் புல்லட் கிடச்சா நம்ம வந்து 2 பேரையும் போட்டலாம். ஆனால் ஷார்ட் கன்னோட ஆமோ நான் எங்கே போட்டேன்னே எனக்கு சத்தியமாக மறந்தே போயிட்டேங்க. ஷார்ட் கன் ஆமோவே கிடைக்க மாட்டேது எனக்கு இந்த கேமில். இப்போ வந்து மேலே போயிட்டு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணலான்னா, கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு மேலே போய் அந்த ஸ்டென்டினோவோட புதுசாக இருப்பான், அவன் பாக்ஸில் வந்து நம்மளுக்கு சேஃப் கீ இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா சேஃப் கீ இருந்ததுன்னா அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு இன்னும் பேட்லாக் கீ தேவை. டோர் எஸ்கேப்புக்கான லிஸ்ட்டு நம்ம வந்து போட்டோமா? இருங்க, இதை ஃபஸ்ட்டு திறந்துட்டு போடுவோம். ஓகே, அங்கே பாருங்கள் நம்ம சேஃப் கீ கிடச்சிருச்சு. அதாவது வந்து நம்மளுக்கு டோர் எஸ்கேப்புக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, பேட்லாக் கீ, க்ரோபார், அப்புறம் டோர் ஹேண்டில், பேட்லாக் கீ, க்ரோபார், டோர் ஹேண்டில், விரெஞ்ச், நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் நினைக்கிறேன். பேட்லாக் கீ, க்ரோபார், டோர் ஹேண்டில், விரெஞ்சு, ஹேண்ட் வீல், அப்புறமா கட்டிங் பிளேயர். இவ்வளோ தான் தேவை. நம்ம வந்து அது எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு தேவை இன்னும் பேட்லாக் கீ மட்டும்தான். பேட்லாக் கீ கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து அந்த கிரில்லை ஓப்பன் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். கிரில் இல்லை, கதவுக்கு மேலே இருக்க இன்னொரு பூட்டு, அதை ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நான் மறுபடியும் வந்து இந்த ஸ்டன் கன் எடுத்து கிளவி மறுபடியும் ஒரு அடி அடிச்சுட்டு கிளவன் வருவான்னு நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணேங்க. வரவே இல்லை. அப்புறமா ரொம்ப நேரம் கழித்து வந்தார் ஐயா. அப்படியே சரசரன்னு ஓடி வந்தார். அவருக்கு ஒரு அடி காலிலே போடணும். இந்த கால் தானே ஓடுது, அப்படியே நீ அப்படியே விழு, அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த கிடச்ச டைமிங்கில் வந்து சரசரன்னு போய் முடிச்சிடணும் எல்லா வேலையும். இல்லை வந்து நம்மளை போட்டுருவாங்க. சேஃப்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த டோர் வழியாக போயிடலாம். ஏன்னா வந்து அவன் கீழே குதிச்சு அவன் எந்திரிச்சு அப்புறமா நம்ம போகிறதுக்குள்ளே விடிஞ்சிரும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டோரை திறந்து
இதை வந்து போட்டு ஓகே பேட்லாக்கி கிடச்சிச்சு. பேட்லாக்கி இங்கே போட்டுடலாம். நம்ம இன்னும் ஆன்வில் எடுத்துகிட்டு போய் போடலையாங்க. கிரில் இன்னும் க்ளோஸாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்னும் ஆன்வில் எடுத்துகிட்டு போய்ட்டு பேஸ்மெண்ட்டில் போட்டு நம்ம இன்னும் சுற்றி விடலன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கிரில் இன்னும் ஓப்பனே ஆகலை. நான் அதை கவனிக்கவே இல்லைங்க. பாருங்க கிளவி வந்துட்டான். கிளவி வந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே பாருங்க கிளவி வந்துட்டா. என்னடா 30 செகண்ட் இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிருதா? அவ்வளோதான். கிளவியை சுடணும். என்னடா சுடலாண்டா சுட்டுடலாம். கிளவனும் வருவான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து அவன் வரத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து 15 செகண்ட் தான் டைம் கிடைக்குது. அதுக்குள்ளே கிளவி வந்து எந்திரிச்சிட்றான். அதனால் வந்து கிளவி இங்கே ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து கிளவன் வருவான். இப்போ சரி கிளவியை சுட்டுட்டு இப்போ கிளவியை சுட்ட ஸ்பீடுக்கு கிளவன் ஓடி வந்துடுவான். கிளவன் வரமாட்டானே. கிராண்ட்பா மாப்பா என்னப்பா இப்படி பண்ணா எப்படிப்பா? சூப்பர், கிளவன் வந்துட்டான். பாருங்கள், நம்மளுக்கு வந்து அவங்க 2 பேர் வர்றதுக்கு 15 செகண்ட் தான் டைம் இருக்குது நம்மளுக்கு. அதுக்குள்ளே நம்ம வந்து முடிக்கணும். அதாங்க கஷ்டமாக இருக்குது. 30 செகண்ட் டைம் கொடுத்தானா 15 செகண்டு, 1 நிமிஷம் டைம் கொடுத்தானா 45 செகண்ட். அதுக்குள்ளே நம்ம வந்து அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். ஏஞ்சி போகிறதுக்குள்ளே அவனுக்கு மறைச்சி போய் கீழே போய் நம்மளை அடிச்சிடுறாங்க. இதுதான் நடக்குது அப்போதுலேருந்து. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஹேண்ட்வீல் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போய் அந்த பேஸ்மெண்ட்டில் போட்டு சுற்றி விட்டுறலாம். ஏன்னா நம்ம வந்து நான் அது கவனிக்கவே இல்லை, கிரில் இன்னும் திறக்கவே இல்லைன்னு பார்க்குறேன். இப்போ வந்து ஹேண்ட்வீல் எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டு இங்கே வந்து இதை வந்து முதல்ல சுற்றி விட்டுடலாம். இப்போ வந்து ஹேண்ட்வீல் போட்டு சுற்றி விட்டதுனால அது வந்து கிரில் ஓப்பன் ஆகிடும். கிரில் ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து மற்றதெல்லாம் போட்டு இங்கே தப்பிக்கிறது மட்டும்தான் வேலை. பேட்லாக்கி போடுறது, டோர் ஹேண்டில் போட்டு அங்கேருந்து ஓட்டிக்கிட்டே இருக்கும், நிற்கிறதே கிடையாது. ஐயோ கிளவி பார்த்துட்டா. கிளவி எப்படி கிளவி பார்த்தா? கிளவி எப்படி பார்க்க வாய்ப்பு இருக்குது? எங்கே எப்படிங்க இதெல்லாம்? ஐயோ ஏய் ஓகே, 3 வாட்டி அடி வாங்கியாச்சு. இப்போ வந்து க்ரோவர் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து இந்த 2 கட்டையை உடச்சி விட்றலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேங்க. நான் இத்தனை வாட்டி அடி வாங்குவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 3 வாட்டிக்கிட்ட அடி வாங்கிட்டேன். ஸ்க்ரீனே பிளட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலேயும் இவனுங்களை விட்டுக்கூடாது. நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நான் அடித்து அடி மறுபடியும் ஒன்று அடிக்காமல் நான் இந்த வீட்டிலேருந்து தப்பிக்கிறதா இல்லை. கன்னை எடுத்து இவனை 2 பேரும் அடிக்கிற அடியில் கிளவிலாம் அப்படியே அச்சினே விழணும், சாக்கச்சினே விழணும். இப்போ கிளவி வந்துட்டா. கிளவி வந்து ஒரே போட்டு அவ்வளோதான். கிளவிலாம் அப்படியே அப்படியே விழு. நீ வில்லே வில்லே. அடுத்து கிளவன் வரணும். எனக்கு 15 செகண்ட் டைம் கொடுத்தா கூட போதும், நான் ஓடுருவேன் இங்கேருந்து. இப்போ கிளவன் வந்துட்டான். எவ்வளோ நேரம் வரான் பாருங்களா. வாடாடி இங்கே வாடா, இங்கே இருக்கேன்டா. என்னப்பா இந்த தொடை தானப்பா ஓடுது, வாப்பா. ஓகே, இங்கே வந்து இந்த ஸ்டன்கனை போட்டுட்டு பத்திரமா எடுத்து மறுபடியும் ஒழிச்சு வைங்க. கண்டிப்பாக நான் வந்து இங்கே எக்ஸ்ட்ரீம் மோடில் விளையாடணும் அப்படின்னு நீங்களாம் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் போடுங்க. என்னை வந்து ரொம்ப நேரமாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள். எனக்கு வந்து நிறைய வியூஸ் வருது. கிட்டத்தட்ட 600-700 வியூஸ் கிட்ட கொடுக்குறீங்க. எல்லோரும் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க சேனலுக்கு. ரொம்பவே தேங்க்யூ. இதோட வந்து உங்களை அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன். அது அவ்வளோதான். இந்த ஹார்ட் மோடில் நம்ம வந்து டோர் எஸ்கேப்பை முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து மறுபடியும் ஸ்டன்கன் எடுத்து அவங்க 2 பேரையும் போடணுன்னு ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதனால் வந்து மறுபடியும் நான் மேலே வந்தேன். மேலே வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டன்கன் எடுத்து மறுபடியும் கிளவன் 2 பேரையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா போட்டுட்டு இங்கேருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்க போகிறோம். இப்போ வந்து ஸ்டன்கன் எடுத்தாச்சு. கிளவியை ஃபஸ்ட்டு சுட்டுடலாம். இருங்க, கிளவி கிட்ட வரட்டும். கிளவி வந்து பின்னாடி இருக்கா. ஓகே, இப்போ வந்து கிளவி வந்து கிட்ட வந்துட்டா. இப்போ வந்து இந்த கன்னை எடுத்து கிளவியை வந்து போடலாம் ஃபஸ்ட்டு. கிளவி வந்து இங்கே தான் இருக்கா. கிளவி ஒரு அடி, அவ்வளோதான். கிளவி ஒரு அடி அடிச்சாச்சு. இப்போ வந்து கிளவன் வருவான். கிளவன் வந்தானா அவனையும் ஒரு அடி அடிச்சுட்டு இங்கேருந்துட்டு டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து கீழே போய் அந்த டோரை திறந்து விட்டால் அவ்வளோதான். நம்ம எஸ்கேப் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருக்கலாம். வந்துட்டான். கிளவன் ஒரு போட்டுடலாம். இதோட வந்து உங்களுக்கு ஹார்ட் எஸ்கேப்பும் முடியுது. நம்ம சேனலில் வந்து எல்லா எஸ்கேப்பும் பண்ணியாச்சு. இன்னுமே வந்து உங்களுக்கு ஹார்ட் மோட்லேயோ இல்லை எக்ஸ்ட்ரீம் மோட்லேயோ வந்து போட் எஸ்கேப்போ இல்லை ஹெலிகாப்டர் எஸ்கேப்போ பண்ணணுன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரே கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. அவ்வளோதான். நம்ம இந்த டோர் எஸ்கேப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இதோட உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரெட் ஜோன் கேமிங். பாய், டேக் கேர்.